Hello viewers, welcome to Super Brain. Example 6.1 பார்க்கலாம். For the measures in the figure, compute sine, cosine and tangent ratios of the angle theta அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்க ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து சைன், கொசைன், டேஞ்சன்ட் உடைய ரேஷியோஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ரைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 90 டிகிரி. ஸோ எப்போவுமே ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைபாட்டென்யூஸாக இருக்கும். எங்கே தீட்டா இருக்கோ, அதாவது ஆங்கிள் இருக்கோ, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடாக இருக்கும். பேலன்ஸ் இருக்கிறது அட்ஜசன்ட் சைடாக இருக்கும். ஸோ எடுத்து எழுதிக்கலாமா? இப்போ பாருங்கள், ஆப்போசிட் சைடு வந்து நமக்கு என்ன இருக்குது, 35 இருக்குது. அப்புறம் அட்ஜசன்ட் சைடில் வந்து என்ன இருக்குது, 12 இருக்குது. ஹைபோடெனியூஸ் பார்த்தீங்கன்னா 37 இருக்குது. ஓகே, இந்த வேல்யூஸ்லாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணுமோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ சைன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சைன் தீட்டா அப்படின்னு போட்டுக்கோங்க. கொசைன் அப்படின்னா காஸ் தீட்டா, டேஞ்சன்ட் அப்படின்னா டேன் தீட்டா. ஸோ இது 3 தான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுக்கு நம்ம ஃபார்முலாஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்முலாஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஸோ கா டுவா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கா டுவா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம இப்போ வந்து ஃபார்முலா போட போகிறோம். இப்போ லாஸ்ட் மட்டும் பாருங்கள், இங்கே 2 ஹெச் வரும், இந்த இடத்துல ஹெச் வராது, ஏ வரும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து சைனு, இது காசு, இது டேன். ஓகே, எஸ்னா சைனு, சினா காசு, டீனா டேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டென்யூஸ். ஸோ எழுதிக்கலாமா? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டென்யூஸ். ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டென்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, காஸ் தீட்டாக்கு வந்து அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டென்யூஸ். டான் தீட்டா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட். டேனுடைய வேல்யூ வந்து சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, இது ரெண்டும் டிவைட் பண்ணாதான் டேன் கிடைக்கும். அப்போ பாருங்க, இதை டிவைட் பண்ணும்போது ஹைபோட்டெனியூஸ் கேன்சல் ஆகிட்டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த சோ கா ட்வா நான் சொல்லியிருக்கேன். இதை ஞாபகம் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? ஆப்போசிட் வந்து எவ்வளோ வந்திருக்கு நமக்கு, 35 இருக்கு. ஹைபோட்டெனியூஸ் பார்த்தீங்கன்னா 37. நெக்ஸ்ட் அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா 12 இருக்கு. ஹைபாட்டென்யூஸ் பார்த்தீங்கன்னா 37 இருக்கு. ஆப்போசிட் சைடு வந்து நமக்கு 35, அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா 12. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ட்ரிக்னாமெட்ரியோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். இதில் ஃபார்முலாஸ் எல்லாமே இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.